வடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றினார். மேலும் அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், வடலூரின் முக்கிய ஆன்மீக ஸ்தலமாக வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை உள்ளது. இங்கு தமிழகம் மட்டுமல்லாது உலகமெங்கிலும் உள்ள சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து வள்ளலாரின் ஜோதி தரிசன பெருவிழாவை ஆண்டுதோறும் தரிசித்து செல்கின்றனர். இங்கு சர்வதேச மையத்தை அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அண்மையில் நடத்தியது. கடந்த ஆண்டு தைப்பூசத்தின் போது 15 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் ஜோதி தரிசனத்தை காண வள்ளலார் சத்தியஞான சபையில் கூடினார்கள். பெருவெளியில் உள்ள 70 ஏக்கர் இடத்தை தமிழக அரசு கையகப்படுத்தி அங்கு வணிக வளாகம், சர்வதேச மையம் போன்ற கட்டிடங்களை கட்ட திட்டமிட்டுள்ளது. மாதந்தோறும் ஜோதி தரிசன விழாவை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பெருவெளியில் நோக்கி வந்து செல்கின்றனர்.